வரப்போகிற வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட இந்த ஏஞ்சல் நீங்கள் கும்புற எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் இந்த வாரத்துக்கு தர போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். வணக்கம், இது உங்கள் பேசும் டேரோ ஹீலர். 3 ஃபைல் இருக்குது, ஒன்றை சூஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு ஒரு கைடன்ஸாக கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். 111 ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான மெசேஜ் நீங்கள் எவ்வளோ காலமாக லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பணப்பற்றாக்குறை, இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இஷ்யூ, ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல், இல்லாட்டி லோனுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு எதுக்காக ஒன்றுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது நீங்கள் வெறுமையாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த வெறுமையிலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை தர மாதிரியான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. நீங்கள் நல்ல தைரியமாக ஸ்ட்ராங்காக இருக்க வேணும். உங்களோட மனசு நல்ல எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் மனசில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் உங்களை சரியான முறையில் வந்து அடையும். நடக்குமா நடக்காதா, வருவாங்களா வரமாட்டாங்களா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு நேர்மறையான எண்ணங்களையும் ஒரு சந்தேகத்தையும் டவுட்டையும் நீங்கள் வச்சுருக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அபண்டன்ஸ் கூட உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட இருக்கிற நபர் அல்லது உங்களோட வேலை வாய்ப்புகள் ஏதாவது ஒன்று வருதுன்னு சொன்னால் அதில் இருக்கிற குறைகளை பார்க்காம எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணினா நல்ல மண்ணை. இந்த பிரபஞ்சமும் நீங்கள் கும்புற தெய்வம், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. விரக்தி, மனவேதனை, பயம், கோபம், குழப்பம் என்ற ஒரு நெகட்டிவான எண்ணங்களால் நீங்கள் சில விஷயங்களை கொஞ்சம் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியும் இருக்குது. அந்த விடயங்களை நீங்கள் விடும்போது ஒரு டிவைன் டைமிங் இருக்குது எல்லாத்துக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவா என்ன மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு நல்ல விஷயங்களை செய்கிற ஒரு ஆளாக இருக்க வேணும். அப்போ தான் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களோட வாழ்க்கையை பற்றி என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எங்களை விட இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏஞ்சல்ஸுக்கும் தான் நல்ல வடிவாகவே தெரியும். அவங்க என்ன மாதிரி எங்கள் லைஃப்பை கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன வேணும்ன்றதை நாங்கள் நினைச்சு அதுக்குரிய செயல்களை மட்டும் செய்தாலே காணும். எங்களுக்குரியதை அவங்களே எங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் கடவுள்கிட்ட, யூனிவர்சிட்டி, அந்த பிரபஞ்சத்திட்ட உங்களை ஃபுல்லாக படைச்சிட்டு எனக்கு இதுதான் உங்களுக்கு என்னென்ன வேணும், இதுதான் நான் ஆசைப்படுற வாழ்க்கை, ஒரு பாசிட்டிவான எண்ணங்களையும் வச்சுட்டு ஒரு சந்தேகம் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கிளியராக கடவுள்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் ஆயிருங்க. நீங்களே என்னை பார்த்துக்கொள்ளுங்க, நீங்களே என்னை கைட் பண்ணுங்கள், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு முட்டாள்ன்ற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுட்டு கடவுள்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் ஆகிடுங்க. உங்களுக்கு தேவையானதை அவங்க ஹையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும், இல்லாட்டி நீங்கள் ஒரு பயணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் பிடிச்சி வச்சுருந்து நான் தான் அதை செய்ய வேண்டும், நான் தான் அதை கொண்டு போக வேண்டும், நான் அதை பற்றி நினைக்காட்டி அது அடுத்த கட்டத்துக்கு போகாதுன்ற ஒரு எண்ணத்தை மைண்ட் செட் எல்லாம் விட்டுட்டு கடவுளே நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, பிரபஞ்சமே உங்கள்கிட்ட இதை விட்டுட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஃபுல்லாக அதை விட்டுட்டு நீங்கள் சரண்டர் ஆயிருங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த ஃபைல் 111 சூஸ் பண்ணினவங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ், சரண்டர் ஆகுங்க. எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். எண்ணம் போல் வாழ்க்கை என்ற மெசேஜை தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சின்ன பயணம் கொண்டு அமைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ நாளும் ஒரு ஸ்டக்கான மனநிலையில், குழப்பத்தில், ஒரு கலக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த மைண்ட் செட்டில் இருந்து, அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வருவீங்க. நீங்கள் தனியாக இல்லை, மற்றவங்கள்ட்ட உதவி கேளுங்க, டீமாக ஒர்க் பண்ணுங்கள். டீம் ஒர்க்கு முக்கியம். குரூப்பாக வேலை செய்யும் போது சில வெற்றிகளை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ப முடியலை, யார்கிட்ட அட்வைஸ் கேட்குறதுன்னு தெரியலை, யார் சொல்கிறத நம்பலாம்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடவுளை, பிரபஞ்சத்தை உங்களோட டீமில் சேர்த்துக்கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு சரியான வழியை காட்டுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் தரன்றாங்க. இதுதான் இந்த 111 ஃபைல் சூஸ் பண்ணினவங்களுக்கான டிவைன் கைடன்ஸ். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ரெசனேட் ஆகிடுதுன்னு சொன்னால் 111 கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக 222 ஃபைல் சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் எல்லாம் சஃபல் பண்ணும்போது நான் உங்களோட எனர்ஜி தான் சஃபல் பண்ணுறேன். இந்த வாரம் டொனேஷன், ஏதாவது ஒரு கோயிலுக்கு இல்லை தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களுக்கு உதவி என்று கேட்குறவங்களுக்கு ஒரு சேரிட்டியாக உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலை செய்கிறது, ஒரு நன்கொடையை கொடுக்குறது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான இன்னும் பல மடங்கான ஒரு ரிவார்ட்ஸை தரும். உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கிற அறிவு, உங்களோட கல்வி, உங்களோட வளம், உங்களோட செல்வம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வச்சு பணம் எடுக்க வேணும் இல்லை. சில விஷயங்களை நீங்கள் சேரிட்டியாக உங்களால் முடிஞ்சால் சில பேரோட பகிர்ந்து கொள்வது நல்லவன்ற மாதிரியும் பார்க்குறேன். நீங்கள் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவனை விட நான் அழகாக இருக்கிறேன், அவளை விட நான் அழகாக இருக்கிறேன், நல்ல அறிவாக இருக்கிறேன் என்று சொல்லி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இன்னுமே நான் மேலே விளையலாமல் இருக்குது, அவங்க மேலே போயிட்டாங்களான்னு சொல்லி இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்கள் அமைஞ்சதுன்னு சொன்னேன். உங்கள்கிட்ட ஒரு உண்மையிலேயே ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க. எங்கள்கிட்ட ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லும்போது தான் நேக்கம், பொறாமை எல்லாமே வரும். ஸோ நீங்கள்
இன்னொருத்தரை பார்த்து ஏக்கம் பொறாமை கொள்ளும் போது யூனிவர்ஸ் நினைக்கும் ஓகே இவர்கிட்ட இது இல்லை போல இருக்கு அப்படி ஆக கிடவுதுன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகளை அமைச்சு தராது. ஸோ மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற நாலேஜ் அண்ட் தகுதி வளம் அதுக்காக நன்றி சொல்லுங்க. கிரவுண்ட் ஆயிருங்கன்னு எங்க சொல்றாங்க, ஒரு புல்வெளியில உங்களோட பாதங்களை ஷூஸ் எதுவுமே இல்லாம புல்லோட அந்த மென்மையை ஃபீல் பண்ணி பாருங்க. ஒரு மனசுக்கு ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும். உங்களோட மனம் குழப்பமா இருக்க எமோஷனலி நீங்க டவுனா ஃபீல் பண்ணீங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச வேற எதுவும் கிரவுண்ட் டெக்னிக்ஸ் இருந்தா அதை யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எப்பவுமே யூனிவர்ஸோட கனெக்டா இருங்க. உங்களுக்கு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நல்ல ஒரு தைரியமான நபர். உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களோட பக்கம் ஈர்க்கிறதுக்குரிய சக்தி உள்ள ஆள் தான். நிறைய போராடிட்டீங்க என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க சில விஷயங்களுக்காக ரொம்ப போராடி சோர்ந்து போயிருந்தாலும் ஆனா இன்னுமே விடாம இல்லை அச்சீவ் பண்ண முடியும், செய்ய முடியும், உங்களுக்கானது உங்களை தேடி வரும் அண்டு இன்னுமே ஸ்ட்ராங்கா விடாமுயற்சியோட இருக்கிறத பாக்குறேன். உங்களோட இன்ட்யூஷன் வெரி 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 ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களோட உள்ளுணர்வு சொல்றத கேளுங்க. மற்றவங்க உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி உங்களை மனிப்புலேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம். ஆனா உங்களோட அறிவு உங்களோட மூளை என்ன சொல்லுதுன்றதுல கவனமாயிருங்க. எமோஷனலான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டம் வரலாம். மூளையா மனசாண்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இந்த வாரம் சிச்சுவேஷன் அமையலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் இன்ட்யூஷனை நம்புங்க. இந்த வாரம் சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். புதிய உறவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, பிரிஞ்சு போயிருக்கிறீங்கன்னு சொன்னால் திருப்பி அதை ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சில வேளை நீங்கள் இன்னொருத்தரை புண்படுத்துகிற மாதிரியான சிச்சுவேஷன் அமையலாம். உங்களோட வார்த்தைகள் தெரியாமலே நீங்கள் சில பேரை ஹர்ட் பண்ணிடலாம். இல்லாட்டி இன்னொருத்தர் உங்களை தெரியாமலே ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை, புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வெற்றி வகை சூடுறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இந்த வாரம் அமையும். ஸோ இதுதான் ரெபல் 2 ஃபைல் சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிட்டுதுன்னு சொன்னால் ரெபல் 2 கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் ரெபல் 3 சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். உங்களுக்கான மெசேஜ், விசுவலைஸ் abundance in all forms. ஃபேஸ் யோர் ஃபினான்சியல் ஃபியர்ஸ். நீங்கள் வேலை செய்கிற இடம் அல்லது உங்களோட உறவு, உங்களோட பொருளாதாரம், உங்களோட இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல விதமாக திங்க் பண்ணி பாருங்க. அதில் இருக்கிற குறைகளை மட்டும் பார்க்காதீங்க. உங்களோட உறவு, பணநிலை, வேலை, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. கோட் அல்லது பிரபஞ்சம் எங்களுக்கு ஒரு சூப்பர் பவரை தந்துருக்கு. இமேஜின் பண்ணுறதுக்குரிய சக்தியை தந்துருக்கு. நாங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இமேஜின் பண்ணலாம். எங்களுக்கு நடக்காத கற்பனை கெட்டாத விஷயங்களை கூட நாங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், அழகு, நேர்மறையான எண்ணங்கள், உறவாக இருக்கலாம், வேலை, பயணம் எதுவாக இருந்தாலும் அதை நேர்மறையாக நினைங்க. கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் அதில் இருக்குன்னு எண்ணிக்கொள்ளுங்க. அத்தோடு நீங்கள் உங்களுக்கு நேர்மையாக இருங்கன்னு இந்த கார்டு சொல்லுது. வெற்றியோ தோல்வியோ எதுக்குமே பயப்படாதீங்க. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலேயுமே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கிறத நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறோம். உங்களை நீங்களே சந்தேகப்படுறத ரிலீஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி விசுவலைஸ் பண்ணி பாசிட்டிவான எண்ணங்களோட செல்ஃப் லோட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ரெடியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கான வேலை. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணின லைஃப் நல்ல ஆரோக்கியமான ஒரு மெச்சுவர்டான லைஃப், நல்ல உறவு, போதுமான பொருளாதார வளம் எல்லாத்துக்காகவுமே நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சடன் மாற்றம் வரப்போகுது. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம் முடிய போகுது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். நீங்கள் எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு நீங்கள் அனுபவிச்ச வேதனை, பெயின், துரோகம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரப்போகுது. நல்ல ஒரு புதிய ஸ்டார்டிங்காக இருக்க போகுது. உங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களோட தொழிலில் ஒரு நெருக்கம் ஒன்று ஏற்படும். இல்லாட்டி நீங்கள் ஒரு புதிய உறவை ஈர்க்கலாம். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு நெருக்கம் ஒன்று ஏற்படும். இந்த ரெபல் 3 ஃபைல் சூஸ் பண்ணினவங்க உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களோட விஷுவலைசேஷன், நீங்கள் ஆசைப்பட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நடக்க போகுது. செல்ஃப் டவுட்டை விட்டுருங்க. எதுக்குமே பயப்படாதீங்க. எது வந்தாலும் அதை ஏற்கிறதுக்கு ரெடியாக இருங்க. உங்களுக்கானது உங்கள் கையில் கிடைக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். இந்த ஃபைல் சூஸ் பண்ணிடுறவங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகிட்டுன்னு சொன்னால் ரெபல் 3 கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாமே ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரியான டெய்லி கைடன்ஸுக்கும் டெய்லி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.